நிவாஸ் பிரசன்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் எப்படி வந்தது? தெரியலையே. ராசாத்தி ஓனனப்பு கருவக்காட்டு முள்ளாச்செடி. சார் நோட்டீஸ் பண்ணுற விஷயம் வந்து நான் இப்போ ஆஸ் அ கம்போசர் நானே யோசிச்சிருக்க மாட்டேன். அதை தாண்டி உள்ளுணர்வாக ஒரு விஷயத்தை யோசிப்பார். அதை யோசிச்சு அதை பாயிண்ட் அவுட் பண்ணுவார். சீனிக்கெல்லாம் ஒரு மேஜிக் கண்டிப்பாக ஒரு 10-15 மினிட்ஸில் பக்கத்தில் உட்காந்து டக்கு நடந்த ஒரு விஷயம். அவர் வந்து எப்படி டியூன் வாங்குவார்னா, ஒரு டியூன் வந்து எனக்கு என்ன ப்ளே அவர் உள்ள ஒரு இசை அவருக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அந்த இசை வந்து ஒரு சத்தமாவோ இதுதான் என் மனசில் உள்ளே இருக்கிற ஒரு உன்னை தேடி அடியே போடி உன்னை தேடி என் உசுரோ ஓடுது உடம்போ வேகுது மஞ்சனத்தி. நான் வந்து சார் வந்து நிறையா படத்தில் பாடுங்கன்னு சொல்கிறேன். சார் மாட்டேன் ஒத்த காலம் இல்லை சார், நீங்கள் பாடியே ஆகணும் சார், அது நீங்களே பாடுங்க சார்ன்னு சொன்னால் அது ரொம்ப ராவாக சூப்பராக பாடுவார். ஆக்சுவலி அது வந்து பாட்டு கிடையாது, அது கத்துறது. நான் வந்து கத்துனேன். அது புதுசாக இப்போ பாடிய வந்திருக்க எந்த விஷயமுமே எனக்கு கனெக்ட் ஆகல. என்னோட காரில் போகும்போது நான் நிவாய்ஸோட அந்த விஷயம் தான் கேட்டே போயிட்டுருப்பேன். சதியாடும் ஊருக்குள்ள மதி தேடும் கேள்விக்குள்ள பதிலாக வந்த சாமி துணையாக நின்ன சாமி. கதிராடும் சோலக்குள்ள வெயிலாடும் வேலிக்குள்ள துணையாக வந்த சாமி பொதியாக பூத்த சாமி. ஒரு கதையில் வந்து எந்த அளவுக்கு இன்டென்ஸாக ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம கன்வே பண்ண முடியுமோ அதே மாதிரி லிரிக்ஸ்லையும் கன்வே பண்ணலாம் அப்படிங்கிறது உங்ககிட்ட நான் நிறைய பார்த்துருக்கேன். பாடல்கள் உருவாக்குறதுக்கான காரணம் வந்து வெறுமனை வைப் பண்ணதுக்காக இல்லை. இந்த குறுகிய நேரத்துக்குள்ள வந்து அந்த மனிதர்களை பற்றியான முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக உருவாக்கப்படுறது தான் சினிமாவில் பாடல்கள்னு நான் நம்புகிறேன். இங்கே வெளியே படம் பார்க்கவே வராத ஒருத்தன் வைப் பண்ணணும், ரோட்டில் வைப் பண்ணணும், அவன் வைப் பண்ணணும் அப்படின்னு ஒரு பாட்டை நான் பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்படி பண்ணக்கூடிய மியூசிக் டேரக்டரோட நான் சேர்ந்து வேலை பார்க்கவும் மாட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே மாரி சார் படம் ஏதாவது மாடர்னாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டியூன் எடுத்து அனுப்பினேன். சார் டியூன் கேட்டார், நிவாஸ் இந்த டியூன்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் எடுத்து தூக்கி ஓரமாக வைங்க, ஸோ என்னோட வேர்ல்டுக்குள்ளே கொஞ்சம் வாங்க. ஓடும் பாறையில் முள்ளு குத்தும் வேளையில் உச்சி கொட்டும் சத்தமுனி பாதம் சொட்டும் ரத்தமுனி கூடும் மேகத்தில் இடி வெட்டும் மின்னலில் பரதட்டும் மலையுனி பயிராடும் பச்சையுனி. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.